பெரிய பாஜக ஆட்சிக்கு வந்திருக்காதா? அதாவது இதை நீங்க சும்மா பாஜக பூச்சாண்டியை காட்டியே வண்டியை ஓட்டாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. வேணுமா நான் இரண்டாவது சுற்றுல பேசுறதுக்கு விஷயம் வச்சிருக்கேன். திராவிட மாடல்ன்றது என்னத்துக்கு நீண்ட பட்டியல் இருக்கு. திராவிட மாடல் பொழுது விடிஞ்சு பொழுது போனா திராவிட மாடல் என்றால் சில பேருக்கு எரிச்சல் வருகிறது. நேற்று எதனா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எரிச்சல்லாம் வரல சார், அது என்னன்னு சந்தேகம் வருது. அது என்ன சார் திராவிட மாடல்? நான் அதையே கேட்டுடுறேன், கேட்டு முடிக்கலான்னு பார்க்குறேன். திராவிட மாடல் என்றால் என்ன? நேர வரையறை இல்லாமல் 24 மணி நேரமும் டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும். அதுதான் திராவிட மாடல். அது திராவிட மாடலா? 24 மணி நேரமும் நீங்க வாங்க, 24 மணி நேரமும் மது கிடைக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியிருப்பது திராவிட மாடலின் வெட்கங்கெட்ட சாதனை நான் சொல்றேன். பாலியல் குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. அதுதான் திராவிட மாடல் சாதனையான்னு நான் கேட்கிறேன். பள்ளி மாணவிகள், அரசாங்க பள்ளி மாணவிகள் அரசாங்க பள்ளி விடுதியிலே மது குடிக்கிற காட்சி வீடியோவில் வருகிறது. உங்கள் கல்வி அமைச்சர் என்ன சாதிச்சார் நான் கேட்கிறேன். கேட்டா அப்படியே என்னது அது இடைநிற்றல் நின்று விட்டதாம். உங்க அரசு பள்ளி ஆசிரியர்களே தேர்ச்சி இதுவா இருக்கு, அது கல்வியில தேர்ச்சி பெற மாட்டேன்றாங்க. தனியார் பள்ளிகளில் எப்பாடுபட்டாவது சேர்க்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதுதான் உங்கள் ஆட்சியினுடைய சாதனையா? ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றல. பட்டியலின் கையில் இருக்கு. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளையே ஏராளமாக பெண்டிங் இருக்கு. இப்போ புதுசா மக்கள் காதில் என்ன பூ சுத்தலான்னு நேற்று தினம் திமுக குழு முதல் முறையாக கூடி ஆலோசித்திருக்கிறது. அடுத்த முறை என்ன சொல்லி ரீல விடலாம். போன தடவை விட்டா மாதிரி நீட்டு நான் வந்தா அடுத்த நாளே இருக்காது, ரகசியம் ஜி பூம்பா எங்களுக்கு தான் தெரியும். நாங்க என்னடா அவருக்கு ஏதோ சரியா ஏதோ ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்காரு போல இருக்குன்னு பார்த்தா 1.5 வருஷம் கழிச்சு கேஸ் போடுறாங்க. அதுதான் ரகசியமா? இதுதான் அதிமுக ஆட்சியிலே பண்ணி பார்த்துட்டாங்களே. அது நடக்கவே நடக்காதுன்னு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சொன்னாரு. அவங்க அம்மாவும் சொன்னாங்க. நீட்டை எந்த அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் இல்லாமல் நீக்கவே முடியாது. என்ன கதை விட்டு தெரியுறீங்க?